பாருங்க பீப் பாருங்க, சும்மா எலசாக எடுத்துக்கிறோம். 4 விசில் விட்டோம், சூப்பராக இருந்துச்சு. அப்படியே தண்ணியோட வந்து இதில் ஒரு போட்டி ஊற்றலாம். ரெண்டு ட்ரையாக ஆரம்பிச்சிருச்சு. இனி ரமலான் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா ரம்ஜான் வந்து ஒரு என்னென்னு பார்த்தீங்கன்னா பீப் செய்ய போகிறோம். 1 கிலோ எடுத்துருக்குறோம் நம்ம பீப் செய்யறதுக்கு. போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முத்துநாயம்பட்டிலேருந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அதேமாதிரி வந்து உங்களோட ஆதரவு என்றைக்குமே எங்களுக்கு தேவை. தொடர்ந்து நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் போகலாம். பாருங்க பீப் பாருங்க, சும்மா எலசாக எடுத்துக்கிறோம். சும்மா வேறு லெவலில் இருக்கும். இந்த பீப் பார்த்திங்கன்னா வந்து கிரேவி சூப்பராக இருக்கும். எலசாகணும், சும்மா பஞ்சு மாதிரி வந்துடும். இது என்ன ஒரு விஷயம்னா, நம்ம கிரேவி தனியாக செப்பரேட்டாக ரெடி பண்ணிடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு குக்கரில் வந்து ஒரு 3 விசில் போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கிறோம். கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் எடுத்துக்கிறோம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 100 ஆயில் ஊற்றிக்கலாம். கரும்பு வச்சுக்கிறோம். என்ன காஞ்சினா கரும்பு போட்டுடலாம். கரும்பு நல்லா சேர்த்தே போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னரமாக வந்து வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் நம்ம டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கலாம். இஞ்சி வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு சேர்ந்து அரைச்சி வச்சுக்கிறோம். அது போட்டுக்கலாம். வாசம் போகாமல் நல்லா வதக்கிட்டு அது தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி லைட்டாக கொஞ்சம் வணங்கட்டும். அந்த தக்காளி ஃப்ளேவர்லாம் போனால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். தேவையான நம்ம இப்போ ஸ்பைசஸ் வச்சுருக்கோம். மிளகுத்தூள், வரமிளகாத்தூள், கறி மசாலா, மட்டன் மசாலா, கொத்தமல்லி தூள் வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் இதை ஒட்டுக்கா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா போட்டு 2 கலர்னு அடி பிடிக்கும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக வந்து நம்ம குக்கரில் போட்ட தண்ணியோட சேர்த்து அந்த கறியை வந்து இதில் போட்டுடலாம். அதுங்க அவ்வளோதான், அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுங்க பீப்பை நம்ம வச்சுட்டோம். ஒரு 3-4 விசில் விட்டோம். சூப்பராக இருந்துருச்சு. அப்படியே தண்ணியோட வந்து இதில் ஒரு போட்டி ஊற்றலாம். அவ்வளோதான், லைட்டாக சுண்டுட்டோம். அடுத்த வந்து இறக்கி வச்சுக்கலாம். சால்ட்டு நம்ம சேர்க்க வேண்டிய தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தட்டு போட்டு முடிக்கலாம். கிரேவினால வந்து பார்த்து போட்டுக்கோங்க, அதிகம் போட்டுறாதீங்க. கம்மியாக இருந்தால் கூட போட்டுக்கலாம். அப்படி தட்டு போட்டு போட்டுருவோம். நம்ம தனியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து குக்கரில் வந்து கறி போட்டு வேக வச்சனால நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து தட்டு போட்டு மூடிட்டோம். அந்த கறியெலாம் வந்து தண்ணியெலாம் ட்ரை லைட்டாக ஆகி எண்ணெய் லைட்டாக மேலே தெரிஞ்சு வரும். நமக்கு ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். அது உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் ஆகுது. நல்லா கொதிக்கிற சத்தம் நமக்கு கேட்குது. இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு பார்த்துடலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து ட்ரையாக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சுண்டுட்டோம், இறக்கி வச்சிடலாம். நமக்கு வந்து பீப் கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வந்துடலாம். கொடுத்து நமக்கு வந்து பீப் கிரேவி இருக்குது, ரைத்தா இருக்குது. இப்போ பிரியாணி நம்ம ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சூப்பராக டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம்.
புளிப்பு காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்குது. காரம் மைல்டாக தான் போட்டுக்கிறேன். அப்புறம் ஆனியன் நெய் தான். பாருங்கள் பீஸ் பாருங்கள், சும்மா வேறு லெவலில் நமக்கு வந்து பூ மாதிரி இருந்துருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீப் வந்து கிரேவி இருக்குது. சக்கரை சேர்த்து தான் போட்டுக்கிறேன். பீப் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. ரெண்டு அந்த கிரேவி வந்து பிரியாணி கலக்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீடியோலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய் பாய், டாட்டா.